தலைவரோட கூலி படத்துல இந்த ஒரு செய்தியை கேட்டதுலேருந்து எனக்கு தமிழ் ஆடியன்ஸை பார்க்கும்போது ஜோக்கப் நினைக்காதான் கண்ணுக்கு தெரியுறானுங்க. ஏன் தானே கேட்குறீங்க? தலைவரோட கூலி படம் வெளியானதுலேருந்து தமிழ் ஆடியன்ஸ் எல்லாமே மிக்ஸ்டு ரிவ்யூஸ், அதே மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூஸ் மட்டும் தான் வந்து ஆஃப்லைன்லேயும் சரி ஆன்லைன்லேயும் சரி பரப்பிட்டு இருக்காங்க. பட் ஆனால் நார்த் இந்தியா தெலுங்குல எல்லாத்துலேயுமே ஃபேன்ஸ் இந்த ஒரு படத்தை எடுத்து வந்து கொண்டாடுறாங்க. அதுலேயும் முக்கியமாக தெலுங்குல முதல் நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3000க்கும் மேற்பட்ட ஸ்க்ரீன்ஸில் வந்து பார்த்தா இந்த ஒரு படத்தை வெளியிட்டிருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது, ஃபேன்ஸ் எல்லாமே வந்து நிறைய செலிப்ரேட் பண்ணுறாங்க. சரி, இரண்டாவது நாள் 4000க்கும் மேற்பட்ட ஸ்கின்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. அடுத்து மூன்றாம் நாள் அதுக்கும் மேலே நல்லா செலிப்ரேஷன் போகுதுன்னு சொல்லி 5000க்கும் மேற்பட்டமான ஸ்க்ரீன்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்தை வந்து போட்டிருக்காங்க. ஆயிரமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. அதே மாதிரிக்கு தெலுங்குல இந்த ஒரு படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வார் 2 படத்தை தூக்கி சாப்பிட்ற அளவு கலெக்ஷன் வந்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. டே 2லையும் டே 3லையும் தெலுங்கு ஆடியன்ஸ் அதே மாதிரி ஹிந்தி ஆடியன்ஸ் இந்த ஒரு படத்தை செம்மையாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணுறாங்க. பட் ஆனால் இந்த ஊரோடைய சூப்பர் ஸ்டார், தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டார் நடிக்கிறாரு, அது தமிழ் ஆடியன்ஸ் வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ முட்டாளாக இருக்கானுங்க நம்ம தமிழ் ஆடியன்ஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. எனக்கெல்லாம் உண்மையிலே சாரி.